ஹலோ தம்பி, நான் சொல்றத பயப்படாம கேளு. உன் ஃப்ரெண்ட நான் கடத்திட்டேன். போலீஸ் கிட்டலா போகாத, அப்புறம் அவன மர்கையா பண்ணிருவேன். ஒழுங்கா 10 லட்சத்தை எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா. ஐயா, என்னங்கய்யா இது, இவ்வளோ அமௌண்ட் கேக்குறீங்க? தம்பி, ஒருவா கூட கம்மி பண்ண முடியாது. ஒழுங்கா காசை எடுத்துட்டு வா. டேய், என்னடா நீ பெரிய பருப்பா? அவன் அடிச்ச சிகரெட்ல அவன் நுரையீரலே எக்ஸ்பிரி ஆக போகுது. அவனுக்கு போய் 10 லட்சம் கேக்குற? அவ்வளோலாம் தர முடியாது. சரி சரி, கோவப்படாத. வேணும்னா 8 லட்சம் கொடுத்துட்டு கூட்டிட்டு போ. ஏதே 8 லட்சமா? அடே, அவன் அடிச்ச குவாட்டர்னால அவன் வயித்துல பாதி கல்லீரல காணும்னு டாக்டர்லா வலைவீசி தேடிட்டு இருக்காங்க. அவனுக்கு போய் 8 லட்சம் கேக்குற? டேய், ஏண்டா என் தாலியா இருக்கிறீங்க? சரி, ஒரு 4 லட்சமாவது கொடுத்துட்டு கூட்டிட்டு போடா. 4 லட்சம் இருக்கட்டும். அவனுக்கு பிபி சுகர்லா இருக்கு. மாத்திரை போட டைம் ஆச்சு. இப்போ நீ அவனுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துரு, இல்ல நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்குவ. நான் எதுக்குடா போலீஸ் கிட்ட மாட்ட போறேன்? திருடர் சார், அவனுக்கு இவ்ளோ வியாதி இருக்கிறதுனால அவன் உடம்புல இவன் அப்பா ஜிபிஎஸ் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவன் மண்டையில இருக்கிற புதருக்குள்ள கேமரா வேற வச்சிருக்காரு. உன் மூஞ்சி அதுல ரெக்கார்ட் ஆகிருச்சு. மவனே, நீ காலிடா. தம்பி, என் பையனை ரொம்ப நேரம் காணும்பா. கொஞ்சம் எங்க இருக்கான்னு என் போன்ல பார்த்து சொல்லு. நான் பார்த்து வைக்கேன்பா. நீங்க போய் டீ குடிச்சிட்டு வாங்க. டேய், காது கேட்டுச்சா? ஒழுங்கா 4 லட்சத்தை எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா. இல்லனா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவேன். அடுத்த வாரம் நான் தான் முகேஷ் அப்படின்ற ஆப்க்கு அவன் நடிக்க போறான். அதனால அவன் எனக்கு இப்போவே வேணும்.